திண்டுக்கல் வடமதுரை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் வரதராஜன் மீது போடப்பட்ட பிசிஆர் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நிலப்பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பந்தமாக வழக்கறிஞர் வரதராஜன் மீது வடமதுரை காவல் நிலையத்தில் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்தனர். வாசல் நுழைவாயில் முன்பு கதவை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முற்பட்டவர்களை காவல்துறையினர் உடனே தடுத்து நிறுத்தினர். இது சம்பந்தமாக இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தற்பொழுது வழக்கறிஞர்கள் வளாகத்தின் நுழைவாயில் முன்பு தரையில் அமர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 30 நிமிடத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தற்பொழுது வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் வழக்கறிஞர்கள் அவர் மீது போடப்பட்ட பிசிஆர் வழக்கை திரும்ப பெற வேண்டும், சம்பந்தப்பட்ட எஸ்ஐ மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 30 நிமிடத்திற்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் ஐயப்பன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.